மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் ஒரு பிக் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க சம்முக்கு போவோம். சம்ம பாருங்கள். A triangular prism of base height 20 mm and height 70 mm is resting on one of its base edge on the HP. Its axis is inclined at 45 degree to HP. Draw its projection. அதனோட தமிழாக்கம் 20 மில்லிமீட்டர் அடிப்பக்கமும் மற்றும் 70 மில்லிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு முக்கோண பட்டலத்தின் ஒரு அடிப்பக்க விளிம்பானது கிடைமட்ட தளத்தில் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் அச்சானது கிடைமட்ட தளத்திற்கு 45 டிகிரி சாய்வாக இருக்கிறது. இதன் வீழல் தோட்டத்தினை வரைங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்மினாலஜி தமிழ் மற்றும் இங்கிலீஷில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. இதை முக்கோண பட்டகம்னா ட்ரையாங்குலர் பிரிசம், அடிப்பக்க விளிம்பு அப்படின்னோன்னா பேஸ் எட்ஜ், கிடைமட்ட தளம் அப்படின்னோன்னா ஹரிசாண்டல் பிளேன், தட் இஸ் ஹெச்பி. இது விபி வெர்டிகல் பிளேன்னா செங்குத்து தளம்னு வரும். இதன் அச்சுன்னா ஆக்சிஸ். ரைட்டுங்களா? இந்த டெர்மினாலஜியை தமிழில் எப்படி இருக்குது, இங்கிலீஷில் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் இப்படி தான் வரும். அதை எப்படி வரைகிறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சம்மை வரைகிறதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். என்ன 2 பேராமீட்டர்? எந்த 2 பேராமீட்டரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்? ஒன்று என்ன அப்படின்னோன்னா, சாலிடினுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ரைட்டுங்களா? அப்போ இந்த சாலிடினோட ஆக்சிஸை பொறுத்து என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பாருங்கள். நான் இதில் முக்கியமானதை ஹைலைட், அதான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கான் இங்கிலீஷில் பார்க்குறப்ப என்ன சார் அப்படின்னா, இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு ஹெச்பி. தமிழில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதன் அச்சானது கிடைமட்ட தளத்திற்கு 45 டிகிரி சாய்வாக இருக்கிறது. அப்போ ஆக்சிஸ் வந்து ஹெச்பிக்கு, அதாவது இந்த ஹெச்பிக்கு 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, அப்போ சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். ரைட்டுங்களா? இதை விட்டுட்டு இப்படி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இப்படி இருக்குது அப்படிங்கிறாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக வராது இது. ரைட்டுங்களா? விபிக்கு இன்க்ளைண்டாக எப்படி திரும்பினா இது விபிக்கு இன்க்ளைண்டாக வரும். ரைட்டுங்களா? அப்போ ஹெச்பிக்கு 45 டிகிரி இன்க்ளைண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, ஆக்சிஸோட பொசிஷனை டிபெண்ட் பண்ணி சாலிட் வந்து இப்படி தான் நிற்கிதுங்கிறத ஃபஸ்ட்டு இமேஜின் பண்ணுறோம். அடுத்தது செகண்ட் பேராமீட்டர் என்ன டெர்மினாலஜி வச்சு சொல்கிறான் பாருங்கள். என்ன சொல்கிறான் அப்படின்னா, resting on one of its base edge on the HP. எப்போ? when its axis is inclined at 45 degree to HP. அதாவது ஒரு அடிப்பக்க விளிம்பானது கிடைமட்ட தளத்தில் இருக்குமாறு நிறுத்தப்பட்டுள்ளது. எப்போ? அச்சானது கிடைமட்ட தளத்திற்கு 45 டிகிரி சாய்வாக இருக்கும்போது. ஓகே, அப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் இப்படி ட்ரில் பண்ணுறப்ப, அதாவது இந்த இதுதானே நம்மளுக்கு வந்து ஹெச்பி ஹரிசாண்டல் பிளேன், இதுக்கு 45 டிகிரி இருக்கிறாப்புல இந்த ஆக்சிஸை டில் பண்ணனா, இந்த ப்ரிசம் வந்து ஒரு அடிப்பக்க விளிம்பில் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜில் நிற்கணுங்கிறான். அப்போ இப்படி தான் சாலிட் வந்து டில்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே சமயம் இப்படி ட்ரில் பண்ணால் அடிப்பக்க விளிம்பில் வராது, கார்னருக்கு வந்துடும். அதனால் இப்படி டில் பண்ணக்கூடாது. புரியுங்களா? இப்படி டில் பண்ணுறேன்னா இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஓகே, அதனால் இப்படி டில் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எப்படி டில் பண்ணணும்? இப்படி டில் பண்ணணும். இப்படி டில் பண்ணால் தான் இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, நல்லா அந்த சாலிடை பார்த்துக்கோங்க. இப்படி சாஞ்சால் தான் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ். அதே இப்படி சாஞ்சால் ஆக்சிஸ் இப்படி வந்தாலும் வாடி வெடி தான். ஆனால் இப்படி இருக்கிறப்ப என்ன, கார்னரில் வந்து நிற்கும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஆக்சிஸை 45 டிகிரி திருப்புறப்ப இப்படி இருக்கிறாப்புல இந்த சைடு டில்ட் ஆகிறாப்புல பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா?
அப்போ பொசிஷனை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன், டில்ட் எப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே. இப்போ அடுத்ததான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னோன்னா, இப்போ நான் இந்த சாலிடை வச்சு உங்களுக்கு நான் இங்கே என்ன பண்ணேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு சாலிடெலாம் கொடுத்து எக்ஸாமில் வந்து இதை வந்து வரைங்கலாம் சொல்ல மாட்டான். நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னோன்னா, சாலிட் இப்படி தான் இருக்குது, எப்படி இதை டில்ட் பண்ணால் எப்படி நிற்குங்கிறத நம்ம இமேஜின் பண்ணணும். அப்படி தான் இதனோட பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும்னா வரையணும். இப்போ சாலிட் இல்லாமல் வரைகிறதுக்கு நான் ஏற்கனவே போன லெக்சரில் சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிக்கிட்டு அதனோட டாப் வியூவில் 2 பொசிஷன் வரணும். இப்படி ட்ரையாங்கிள் பொசிஷத்தை வரையலாம், இப்படி வரையலாம், ரைட்டுங்களா? இப்படி இருக்கிறப்ப ஆக்சிஸை வந்து 45 டிகிரி இன்க்ளைன் பண்ணுறப்ப, இது இப்படி இப்படி இருக்கிறத இப்படி டில்ட் பண்ணுறப்ப, இந்த டைரக்ஷனில் டில்ட் பண்ணுறப்ப இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இஸ் பேஸ் எட்ஜ். அதே சமயம் இந்த இதை வச்சு நீங்கள் இப்படி டில்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் இஸ் கார்னர்னு வரும், ரைட்டுங்களா? ஓகே. அப்போ ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக திருப்பணும், அதே சமயம் ஒரு பேஸ் எட்ஜில் இருக்கணும், ஆர் சைடில் இருக்கணும் அப்படின்னோன்னா பொசிஷன் இப்படி தான் வரணும். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் இதை டில்ட் பண்ணுங்கள், ஒரு எட்ஜில் வராது, ஒரு எட்ஜும் வராது, புரியுதுங்களா? இது எந்த மாதிரி கண்டிஷனுக்கு வரும்னு சொல்லியிருந்தோம்? ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் சைட் parallel to VP, 2 of its base edges equally inclined to VPங்கிற கண்டிஷனுக்கு தான் இந்த பொசிஷன் வரும். இது வந்து என்ன சொன்னோம்? it should be stand on one of its base edge when its axis is inclined to HB அப்படிங்கிற கண்டிஷன். அதாவது ஆக்சிஸ்க்கு சம் டிகிரியில் இருக்குது அப்படின்னோன்னா இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ். இப்படி திருப்பினேன்னா அதை இந்த கார்னரில் வச்சு இப்படி திருப்பினேன் அப்படின்னோன்னா இட் ஷுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். தென் அப்புறம் இப்படி சொல்லலாம், இதன் ஒரு விளிம்பானது இந்த XYக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜ் பெர்பெண்டிகுலர் டு VP அப்படின்னோன்னாவும் இந்த கண்டிஷன் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோன்னா இனிமேலுக்கு நம்ம சம்முக்கு போக வேண்டியதான். இப்போ சம்மை வரைவோம். சம்மு வரைகிறதுக்கு முன்னாடி அதில் என்ன நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னோன்னா சம்மை நல்லா படித்து பாருங்கள். அந்த ட்ரையாங்கிள் ப்ரிஸத்தினுடைய அளவு கொடுத்துருக்கான் பாருங்கள், எவ்வளோ அளவு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். எவ்வளோ பேஸ் சைட், அதனோட அடிப்பக்க விளிம்பு 20 mm. ஓகே, அடிப்பக்கம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்? 20 mmங்கிறது தான் இங்கே தமிழில் என்ன கொடுத்துருவோம்? மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே சமயம் அதனோட உயரம் எவ்வளவு? 70 mm. அப்போ நம்ம சாலிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம், அதனோட டாப் வியூ எப்படி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்மளுக்கு ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தான் தெரியும்னு சொன்னோம்? டாப் வியூவில் தான் தெரியும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டாப் வியூவை முதல்ல வரைகிறோம். அப்போ டாப் வியூவை வரைகிறப்ப எந்த மாதிரி இருக்கும் சார் அப்படின்னோன்னா இந்த மாதிரி வரும் ட்ரையாங்கிள் பாருங்கள். இப்போ இதனோட டாப் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது. அப்போ அவன் சொல்கிறது என்ன? ஒரு சைடு வந்து 20 mmங்கிறான், 20 mmங்கிறான். அப்போ 3 சைடுமே இது ஒரு சமபக்கம் முக்கோணம். அப்போ 3 சைடுமே எவ்வளோ தான்? 20 mm. அப்போ இதை எப்படி சார் வரைகிறது? ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு 20 mmக்கு ஒரு லைனை வரைஞ்சிக்கோங்க, ஒரு வெர்டிக்கல் லைன். ஓகேயா, அதாவது 90 டிகிரி இருக்கும். தென் அடுத்து என்ன பண்ணுறீங்க? காம்பஸ் எடுத்துக்கோங்க. இதே ஒரு 20 mm காம்பஸை எடுத்துக்கிட்டு இதை என்ன நம்ம நேம் வச்சுக்கலாம் அப்படின்னோன்னா, இது ஒரு B, இது ஒரு Cன்னு நேம் கொடுத்துக்குவோம், ரைட்டுங்களா? தென் அடுத்த ஒரு 20 mm என்ன பண்ணுறேன்னா காம்பஸில் எடுத்துக்கிட்டு பிஏ சென்டராக வச்சு ஒரு ஆர்க், அடுத்த சிஏ வச்சு சென்டராக வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ணுறேன். இதை இப்போ ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேண்டிய அந்த ட்ரையாங்கிள் கிடச்சிரும். தென் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா நேமு ஏன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை நான் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற டாப் வியூ வச்சு சொல்கிறப்ப இது என்ன சார் அப்படின்னோன்னா இது ஏ, இது பி, அது சி. ஆனால் இங்கே பாருங்கள், அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் சார்? இங்கே டிஇஎஃப்னு ஒன்று கொடுத்தோம்னா அது என்ன டிஇஎஃப் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறான். டிஇஎஃப் என்ன பண்ணியிருக்கான்? ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான்.
இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சாலிடுக்கு வாங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியும் பாருங்கள். இப்போ இதனோட டாபிக்கு வாங்க. டாபிக் வர்றப்ப நம்ம இது நான் என்ன சொன்னேன், ஏன்னு சொன்னேன், இது பின்னு சொன்னேன், சின்னு சொன்னேன். அந்த 3 எடுத்தும் டாப்பிக்கில் பார்க்குறப்ப இது தெரியும். ஆனால் பேஸ்லேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது சார். ஓகே, ஆனால் அது என்ன ஆகாது தெரியாது. இங்கே பாருங்கள், இது வந்து டாப்பு. பாட்டத்தில் என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. பாட்டத்துலேயும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஆனால் அது டாப்பில் நின்று பார்க்குறப்ப இந்த பேஸில் இருக்கிற ட்ரையாங்கிள் தெரியாது. அப்போ தெரியாது, ஆனால் அதில் ட்ரையாங்கிள் இருக்கா? அப்போ அதுக்கு நேம் கொடுக்குறோம். என்ன சார் அப்படின்னோன்னா, இது டி, இது இ, இது எஃப்னு கொடுக்குறோம். அது தெரியாதனால இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னோன்னா ப்ராக்கெட் பண்ணியிருக்கிறேன். தட்ஸ் ஆல். அப்போ ப்ராக்கெட் பண்ணணும்னா என்ன சார் அப்படின்னோன்னா, அந்த வியூவில் நின்று பார்க்குறேன், ஆனால் அது தெரியாது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். புரியுதுங்களா? ஓகே, ரைட் சார். இப்போ அதையும் நம்ம எழுதிக்குவோமா, ப்ராக்கெட் பண்ணிக்குவோமா. இது என்னது, டி. ஓகே, ஏக்கு கீழே டி தெரியாது. அப்போ பிக்கு கீழே ஏ இருக்குது, அதுவும் தெரியாது. சிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னோன்னா எஃப் இருக்குது, அதுவும் தெரியாது. இது ஏ இல்லை, இ. பிக்கு கீழே இ இருக்குது, அது தெரியாது. ரைட்டுங்களா? சரி சார். இப்போ இது 3 சைடையும் வரைஞ்சிட்டு இதனோட சென்டர் கண்டுபிடிக்கும். சென்டர் கண்டுபிடிக்க நான் ஆல்ரெடி இந்த ட்ரையாங்குலர் பிரமிடுக்கு வந்து ஸ்லாண்ட் எட்ஜஸ் வரைஞ்சி தெரியுமா? எப்படி வரைஞ்சோம்? இந்த 3 சென்டரையும் கண்டுபிடிச்சிக்கணும். தென் என்ன பண்ணுவோம், அடுத்தது இந்த சென்டரை இந்த கார்னர் ஆப்போசிட் கார்னரில் ஜாயின் பண்ணுவோம். இந்த சென்டரை இந்த ஆப்போசிட் கார்னர், இந்த சென்டரை இந்த ஆப்போசிட் கார்னர். இப்போ என்ன தெரியும்னா, நம்மளுக்கு இந்த சென்டர் கிடச்சிரும். சென்டர் கிடச்சிருச்சுன்னா இதெல்லாம் அடைச்சி விட்ருங்க. ஏன்னா இது வந்து பிரமிடுக்கு தான் இப்படி வரும். ரைட்டுங்களா? இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ்லாம் இது பிரிசம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் வராது, அதனால் அழிஞ்சிருவோம். சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தடை சொன்னேன். இப்போ இந்த சென்டரை மையமாக வச்சு என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா, ஸ்கேலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் என்ன பண்ணு அப்படின்னா சென்டர் லைனை வரைஞ்சிக்க. சென்டர் லைனை எப்படி வரைவீங்க, ஒரு பெரிய லைன், ஒரு சின்ன லைன். அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஒரு பெரிய லைன், ஒரு சின்ன லைன், ஒரு பெரிய லைன், ஒரு சின்ன லைன். இதெல்லாம் நான் கையில் வரைகிறேன். நீங்கள் ஸ்கேல் ஆர் மினி டிராஃப்டரை வச்சு பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கணும். ரைட்டுங்களா? சரி, இதை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் சார் அப்படின்னா, இதனுடைய ஃப்ரண்ட் வியூ வரையணும். ஃப்ரண்ட் வியூ வரைகிறது தான் உங்களுக்கு தெரியுமே. எப்படி வரைவோம், இந்த ஏலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரொஜெக்ஷன் லைனை எடுத்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஸ்கேல் ஆர் மினி டிராஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஏலேருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைங்க. அதே மாதிரி பி அண்ட் சிலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு வெர்டிகல் லைனை இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இதை என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதனோட ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளவு, 70 mm. புரியுதுங்களா? இங்கே கொடுத்துறான் பாருங்கள், 70 mm உயரம். அப்போ 70 mm வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதையும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதையும் 70 mm வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 70 mmக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே சேம் ரெட்டிலேயே வரைஞ்சிக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா ரெட்டில் மாற்றிக்கிறேன். இதெல்லாம் ஒரே கலராக வைக்கிறேன். ஓகே, ரைட்டா? ஓகே, ரைட்டுங்களா? இப்போ இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் வியூ, இது அதனுடைய டாப் வியூ. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைஞ்சாச்சு பாருங்கள். ஓகே, தென் அடுத்தது இதுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ நேம் கொடுக்குறப்ப தான் இந்த அசம்ஷனுக்கு வந்துடும். இங்கே வாங்க, இப்போ இதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து என்னென்னு சொன்னேன், டி. எல்லாமே இங்கே இது ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாம் டேஷில் கொடுத்துருப்போம். டி டேஷ், இ டேஷ், ஏ டேஷ், பி டேஷ். இது எஃப் டேஷ், சி டேஷ் ப்ராக்கெட் பண்ணியிருக்குன்னா தெரியாதுன்னு அர்த்தம். இது எப்படி சார் அப்படிங்கணுன்னா, இப்போ இது டாப் வியூவா, இதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். அப்போ இது டாப் வியூ, இதுலேருந்து தானே நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைய போகிறோம். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த டாப் வியூக்கு முன்னாடி நிற்கிறாப்புல நீ உன்னை கற்பனை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வரைய போகிறது ஃப்ரண்ட் வியூ, அதனால் இந்த டாப் வியூக்கு முன்னாடி இருக்கிறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த எட்ஜஸ் தெரியும், இந்த ஏபி தான் தெரியும். ரைட்டுங்களா? இது ஏ, இது பி. ஓகே, அப்போ இந்த ஏபிங்கிறது எங்கே எழுதிக்கிறோம் அப்படின்னோன்னா இந்த மேலே எழுதிக்கிறோம், டாப் எட்ஜ். அதே மாதிரி இதில் இன்னொன்று தெரியும், என்ன, டிஇ. அந்த டிஇயை கீழே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா?
ரைட்டா? இது ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால எல்லாத்துக்கும் டேஷ் போட்டேன். இப்போ இதில் ஒரே ஒரு எட்ஜு தெரியாது சார். நீங்கள் ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப எது தெரியாது? இந்த சிஎஃப்னு இருக்குது பாருங்கள். இது வந்து பர்பண்டிகுலராக எதுக்கு நேராக இருக்குது? இந்த பிஇக்கு நேராக இந்த சிஎஃப் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நின்று பார்க்குறப்ப எது தெரியாது? இந்த சியும் எஃப்பும் தெரியாது. ரைட்டுங்களா? இந்த பிஇ வந்து எதை மறைச்சிரும்? சிஎஃப்ஐ மறைச்சிரும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா, இந்த சிஎஃப் பேக்கில் இருக்குது. எதனோட பேக்கில் இருக்குது? இந்த பிஇனுடைய பேக்கில் இருக்கிறதுனால இந்த சிஎஃப்பை வந்து எது மறைச்சிரும்னா இந்த பிஇ மறைச்சிரும். அதனால் எது தெரியாது சார்னா இந்த சிஎஃப் தெரியாது. அதனால் நான் டாப்பில் என்ன பண்ணுறேன்? சி டேஷை ப்ராக்கெட் பண்ணிட்டேன். இங்கே பாட்டத்தில் எஃப் டேஷை ப்ராக்கெட் பண்ணிட்டேன். ஏன் சார் அப்படின்னோன்னா இந்த பிஇ வந்து எதை மறைச்சிருது? சிஎஃப்பை மறைச்சிருது. அப்போ பிக்கு நேராக எது மறைஞ்சிருது? சி மறைஞ்சிருந்ததுனால சி டேஷை ப்ராக்கெட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஈக்கு நேராக எது மறைஞ்சிருது? எஃப் டேஷை வந்து மறைச்சிருது. அப்போ இது எஃப் டேஷை ப்ராக்கெட் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ இதே எக்ஸாம்பிளாக நான் இங்கே உங்களுக்கு சாலிடை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இங்கே உங்களுக்கு புரிய வரும். இந்த சாலிட் நல்லா பாருங்கள். இப்போ இது என்ன சார் அப்படின்னோன்னா ஏ, இது பி, இது சி. அது மாதிரி இதை பாருங்கள், டி, இது இ, இது எஃப். ரைட்டுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படி தான் இப்போ கொடுத்துருக்கோம். இங்கேயும் சம்மையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது என்னது? இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் நின்று பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த எட்ஜி தெரியுது? இந்த எட்ஜி தானே தெரியுது. அப்போ இது என்ன? ஏபி தெரியும். ரைட்டுங்களா? ஓகே. இங்கே அதுதான் ஏ டேஷ் பி டேஷ்னு வச்சுருக்கோம் டாப்பில். அதே சமயம் கீழே என்ன வரும்? டிஇஎஃப்னோ. டிஇ விசிபிளுங்களா? இந்த டி டேஷ் இ டேஷை வரைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? எஃப் எங்கே வந்துடுது? பின்னாடி வந்துடுது. அதே மாதிரி இங்கே சி எங்கே வருது? பின்னாடி வந்துடுது. இங்கே ஃப்ரண்ட் வியூனா எக்ஸாக்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, ஃப்ரண்டில் நிற்கிறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பிக்கு நேராக எது? சி மறைஞ்சிருது. இந்த பி வந்து எதை மறைச்சிருது? சியை மறைச்சிருது. அதனால் இங்கே பி விசிபிள், சி வந்து மறைஞ்சிரும். அதனால தான் இங்கே சி டேஷை டாப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கீழே வாங்க. இது டிஇஎஃப். இந்த டியும் இயும் தெரியும். அதனால் இங்கே டி டேஷ் இ டேஷை வரைஞ்சிட்டோம், போட்டோம். இந்த இ டேஷ் வந்து எதை மறைச்சிருது? எஃப் டேஷை மறைச்சிருது, இந்த கார்னரை. அதனால் இங்கே எஃப் டேஷை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்து இது உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக புரியுங்கிறத நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனி டவுட் அப்படின்னோன்னா இந்த வீடியோவை ரிவைஸ் பண்ணி போடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இதே நேமை நான் அங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னோன்னா இது ஏ டேஷ், பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், தென் இ டேஷ், எஃப் டேஷ். இது மாதிரி நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் இந்த சம்மை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நேம் கொடுக்குறதுல திணறுனீங்க அப்படின்னோன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சம்மை பற்றி ஐடியா இல்லைன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இப்போ எப்பயுமே ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் அப்படின்னு சம்மில் வந்ததுன்னா அதனோட அச்சானது ஹெச்பிக்கு இத்தனை டிகிரி, விபிக்கு இத்தனை டிகிரின்னு வந்துச்சுனாவே அது ரெண்டு கண்டிஷனில் வரும். இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சிம்பிள் பொசிஷன் சொல்லுவோம். இது அடுத்தது தான் செகண்ட் பொசிஷன் என்னன்னு சொல்லுவோம்னா இன்க்ளைன் பொசிஷன் சொல்லுவோம். இப்போ இன்க்ளைன் பொசிஷனை வரையணும்னா எவ்வளவு இன்க்ளினேஷனில் கொடுத்துருக்காங்க சம்லன்னு பார்க்கணும். அப்போ கிடைமட்டத்தில் 45 டிகிரி சாய்வாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 45 டிகிரி சாய்வாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய நீ டாக்டரையோ இல்லைன்னா ப்ரொடெக்டரையோ யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல ஓகேங்களா ஒரு 45 டிகிரிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு இன்க்ளைன் லைனை வரைங்க. ரைட்டுங்களா? இப்போ இதனுடைய ஆங்கிள் எவ்வளோ சார் அப்படின்னா 45 டிகிரி. ரைட்டா? 45 டிகிரிக்கு எந்த இடத்துல வேணுமோ வச்சு வரையலாம். ஒரு 45 டிகிரிக்கு இப்படி வரைஞ்சிங்க. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது இப்போ நீங்கள் இங்கே வரைஞ்சிருக்கீங்களே, இதை வரைஞ்சிருக்கீங்களா, இதை அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓகே இந்த அளவு இருக்குல்ல, இதில் இந்த பாதி இருக்கா, ஓகே இந்த பாதி இருக்குது பாருங்கள்.
அதே மாதிரி இதில் இந்த பாதி. ஓகே, இந்த பாதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். அதை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, உங்களுடைய மினி டிராஃப்டில் 90 டிகிரி இல்லைன்னா ஸ்கேலில் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, இதுக்கு 90 டிகிரி இருக்கிறாப்புல இப்படி வச்சு கொண்டு போகணும். கொண்டு போகிறப்ப இந்த வேல்யூ உதாரணத்துக்கு எவ்வளோ வருதுங்கிறது தெரியல, நீ அதை ஸ்கேலில் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து 10 mm, இது ஒரு 30 mm வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே ஸ்கேலில் தள்ளிக்கிட்டே போகணும், மினி டிராஃப்டை தள்ளிக்கிட்டே போகணும். எந்த இடத்துல 10 mm வருதோ அதோட இதை நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வரைஞ்சிக்கோங்க. அதே சமயம் இந்த சைடு டாப்பில் எவ்வளோ வரணும், 30 mmக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே போகணும். இது நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? இது மாதிரி தள்ளிக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, இந்த வெர்டிகல் லைனை வரைஞ்சிட்டு தென் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, இந்த வெர்டிகல் லைனை வரையணுமா, வரைகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் லைனை வரைங்க. அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன், ரைட்டா? தென் இப்போ இந்த ஹைட்டு எவ்வளவு, 70யா? இதுலேருந்து ஒரு 70 mmக்கு கட் பண்ணுங்க. கட் பண்ணி இந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைனை வரைங்க, ரைட்டா? இப்போ இது வந்து அன்வான்டட் லைனு, இதை எரேஸ் பண்ணிடுங்க. எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிடுங்க, ரைட்டா? ஓகே, ஒன்றும் இல்லை, இது அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா 45 டிகிரிக்கு இங்கே டில்ட் பண்ணிடுவோம். இதுதான் இதனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த ஃப்ரண்ட் வியூ அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா, ஆக்சிஸ்க்கு 45 டிகிரிக்கு அப்படியே திருப்பி இருக்கும் அப்படிங்கிறது அவசியம். இது என்ன அளவோ அதே அளவு தான் இங்கே வரணும். நான் அளவு எடுக்காமல் வரைஞ்சிருக்கிறேன், அதனால் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு அப்படி வரக்கூடாது, இதே அளவு தான் இங்கே வரணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா, இது வந்து என்ன அப்படின்னோன்னா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூங்குவாங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் டாப் வியூ நம்ம வரையணும். டாப் வியூ வரைகிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, நான் சொல்கிறாப்புல எக்ஸ்டென்ஷன் லைன்லாம் வரையணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு நேமெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ இங்கே இருக்கிறப்ப இது என்ன அப்படின்னோன்னா, இப்படி தானே டில் பண்ணுறோம். அப்போ இது என்ன வரும், இ டேஷ். இது அப்படியே எழுதிக்கிறோம், இந்த நேமை அப்படியே எழுதிக்கிறோம். ப்ராக்கெட்டில் எஃப் டேஷ். இதுக்கு மேலே என்ன இருக்குது, டி டேஷ். இது ஏ டேஷ், இது பி டேஷ், அடுத்தது சி டேஷ். இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, இந்த டாப் வியூவை ஃபைனல் டாப் வியூன்னு சொல்லுவோம், அதை நம்ம வரையணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா, இதுலேருந்து வெர்டிக்கல் லைன் ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும், இப்போ இந்த டி டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இ டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த ஏ டேஷ் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அடுத்தது இந்த பி டேஷ் இ டேஷ், இப்படி வரைஞ்சிக்கணும். மினி டிராஃப்டையோ ஆர் ஸ்கேலையோ பர்பெண்டிகுலர் மாறாமல் வரையணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த சிஎஃப் இருக்குது தெரியுங்களா? இப்போ இது சிஎஃப். இந்த சிஎஃப்னா இதில் எங்கே சி இருக்குது எஃப் இருக்கோ அதை போய் கட் பண்ணணும். அது ஹரிசாண்டல் லைனாக வரணும். இப்போ நான் இதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வர்றேன். சி எங்கே இருக்குது, எஃப் எங்கே இருக்குது, இது எஃப்பா? அப்போ இப்படி ஹரிசாண்டல் லைன் வரீங்க, எஃப் இது, தென் அடுத்தது சி. அப்போ இது எஃப்பா? இது என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, எஃப்போட இது கட் பண்ணுறதுனால இது என்னன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னோன்னா எஃப்னு மார்க் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இது என்ன அப்படின்னோன்னா சி, அதனால் இதை சின்னு மார்க் பண்ணுறேன். தென் அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டு, இது என்ன சார், ஏடி. இதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரீங்க, இது டியா, இதை டின்னு நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னோன்னா ஏ. ஏ எங்கே இருக்குது, இதுலேருந்து இப்படி வாங்க, இங்கே இருக்குது, இது ஏ, ரைட்டா? தென் அடுத்து என்ன சார் அப்படின்னா லாஸ்ட் ஒன் என்னது, பிஇ. அப்போ பிஇ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கேருந்து வாங்க, இது இ. அடுத்தது பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எங்கே இருக்குது, இங்கேருந்து வந்து இந்த இடத்துல. இது வந்து என்ன சார் அப்படின்னோன்னா பிஇ, இது வந்து என்ன அப்படின்னோன்னா இ. இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா நோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் அன்வான்டட் லைன், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா எரேசரை வச்சு அழைச்சிடலாம். இது கீழே வர்றது தான், இந்த கடைசி லைனுக்கு கீழே வர்றதெல்லாம் நீங்கள்
அழைச்சிடலாம். அழைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரினா வெளிப்புறம் இது இந்த டிஎஃப் இது வெளியில் வருதுங்களா. அடுத்தது இந்த டிஇ, தென் அடுத்து என்னது இந்த எஃப்சி, அடுத்து என்ன அப்படின்னோன்னா இந்த சிபி, தென் அடுத்து என்ன அப்படின்னோன்னா பிஇ. இதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணிடலான்னா ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப எதை நீங்கள் செய்யலான்னா, இப்போ இந்த டாப்பில் வந்து இங்கே பாருங்கள், கவனிங்க, இந்த சாலிடை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன அப்படின்னோன்னா 45 டிகிரி இப்படி தானே திருப்புறோம். அப்போ இதன் டாப்பில் நின்று பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் தெரியும். ஆனால் இந்த பேஸில் உள்ள ட்ரையாங்கிளை நல்லா பாருங்கள். டாப் வியூக்கு வாங்க. டாப் வியூ வர்றப்ப இந்த பேஸில் உள்ள ட்ரையாங்கிள் தெரியும். இது என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா நல்லா பாருங்கள், டாப் வியூவில் இந்த ட்ரையாங்கிள் தெரியுது. ஆனால் பேஸில் தான் என்ன ஆகல அப்படின்னோன்னா இது மட்டும்தான் தெரியுது. ரைட்டுங்களா. நல்லா கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கை வச்சு காமிக்கணும். பேஸில் பார்க்குறப்ப டாப்பை இது மட்டும்தான் தெரியும், இந்த பேஸ் எட்ஜு தெரியாது. ரைட்டுங்களா. இந்த ட்ரையாங்கிள் தெரியுது இப்படி டில்ட் ஆகுறப்ப. அதே போல் இது தெரியும், இது தெரியும். இந்த பேஸ் எட்ஜு வந்து எதில் அது நிற்கிதோ அந்த எட்ஜு மட்டும் தெரியாது. தெரியாத எட்ஜை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஹிடன் பண்ணணும், அதாவது டாட்டர் லைனில் வரையணும். அப்போ இந்த டாப் ட்ரையாங்கிள் தெரிகிறதுனால இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னோன்னா, அதாவது இந்த டாப் ட்ரையாங்கிள் தெரிகிறதுனால இதை என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஏபியை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ தெரியாது என்னது பேஸ் எட்ஜ் இந்த இஎஃப். ஓகேங்களா. இந்த இஎஃப் இதில் தான் வந்து நம்மளுக்கு அந்த இந்த இஎஃப்பில் தான் இந்த ட்ரையாங்கிள் பெருசாக நிற்கிது. அது டாப்பில் என்ன ஆகுது தெரியாது. அதனால் இதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா